நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் 3 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 3 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளுங்க. எல்லாமே பெருவெட்டு மாடுகள், கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல ஃபேட்டு தரக்கூடிய மாடுகளுங்க. இந்த 3மே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். அப்போ தான் மாட்டோட தகவல் அனைத்துமே நம்மளால முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சி டைப் மாடு தான். மாடு 2ஆம் ஈத்து மாடுங்க. மாடு வந்து பெருவெட்டான மாடு. மாடு வந்து 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணு போட 10 நாட்கள் பக்கம் டைம் எடுத்துக்கும். நேரத்துக்கு 10 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு சுழி தப்பலாம் எதுவும் இல்லைங்க. எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடால் நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல தரமான பொருள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இரண்டாவதாக வெள்ளையில் ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். இந்த மாடு 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடுங்க. இதுவும் 2ஆம் ஈத்து மாடு, 6 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து இதுவும் 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு டைம் கரெக்டாக இதுவும் ஒரு 10 நாட்கள் பக்கம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட கறவைத்திறனை பொறுத்தவரை ஒரு 15 லிட்ரு போடுற ஸ்டேஜில் நல்லா மடி எடுக்கும். 15 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி மாடுகள் பூராமே நல்ல பெருவெட்டான மாடுகள், பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, சொன்ன கறவை கறக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள். மாட்டை ஒவ்வொன்றையுமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெயிலோ மழையெல்லாம் தாங்கக்கூடிய மாடுகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கள்ளக்குறிச்சியில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. ஒவ்வொன்றுமே நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல காம்பலம், நல்ல மடி செட்டோடு இருக்கக்கூடிய மாடுகள், நல்ல பெருவெட்டு மாடுகள், பின்கணம் கொண்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு ஒவ்வொன்றுமே நல்ல பின்கணம் கொண்ட மாடுகள், நல்ல அகல முதுகு கொண்ட மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே கட்டுத்துறையில் 10-15 மாடுகள் கண்டினியூஸாக ஸ்டாக்கு 15 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வரை உள்ள மாடுகள் கண்டினியூஸ் ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் மாடு என்ன விலை, என்ன ரேட்டு, எவ்வளோ கறவை, மாடு பல்லு எத்தனை தெளிவாக கேட்டுக்க முடியும். ஏன்னா இந்த மாடுகள் இல்லாட்டி வேறு மாடுகள் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படின்னா தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய மாடு நல்ல பெருவெட்டான மாடு தான். இதுவும் 2ஆம் ஈத்து மாடு. பல் வந்து அரைக்கடன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 10-15 நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு. நல்ல மடி எடுத்துச்சுன்னா மாடு பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். தண்ணி தீனிக்கெலாம் எந்த ஒரு மாட்டுக்கு குறைச்சல் இல்லை. தண்ணி தீனிலாம் அருமையாக எழுதக்கூடிய மாடு. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். மடிக்கூச்சம் கிடையாது. நல்லா ஃபேட்டு தரக்கூடிய மாடு. 100% நல்லா ஃபேட்டு தரக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுங்க. புதிதாக தொழில் தொடங்க தாராளமாக இந்த மாடுகளை பூராமே தேர்ந்தெடுத்துக்கலாம். நல்ல பெருவெட்டு மாடுகள், நல்ல கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கம்மி பட்ஜெட்டு தான், அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மாடு அந்தளவுக்கு நல்ல தரமான பொருள் தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் காரணமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.